நான் ரேவதி சங்கரன், புடவை பைத்தியம். சாதாரணமாக பெண்களுக்கு நகை பிடிக்கும், பூ பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த ஆர்டரில் பிடிக்கும். புடவை பிடிக்கும், நகை பிடிக்கும், பூவும் பிடிக்கும். இப்போ நான் கட்டின்னு இருக்கிறது பாலும் பழமும் கட்டம் வித் கோபுரம் பார்டர், சம்மந்தம் இல்லாத ஒரு பச்சை பார்டர். இதெல்லாம் ரொம்ப அழகு. காரணம், இது அந்த காலத்து புடவை. இப்போ நீங்கள் வாங்குற புடவையில் இந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இது எப்படி தெரியுமா இருக்குது? அம்மா மடி மாதிரி இருக்கு. எப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா மடியில் போய் படுத்துக்கோவோம், அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம நாட்டு புடவையில தான் கிடைக்கும். இந்த புடவை கட்டிக்கிற போது நிறைய விஷயங்கள் மூடப்படுகிறது. என்னன்னு கேட்டால், அனாவசியமாக நம்மளோட டிஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரியும். கரெக்ட். குண்டா இருப்போம், புடவை அழகாக கட்டினுட்டா நம்ம குண்டா இருக்கிறது தெரியாது. இப்போ நான் ஒரு காலத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடின்றதை இப்போ கொஞ்சம் ஆட முடியாது. கொஞ்சம் கால் வளைஞ்ச மாதிரி இருக்குது, அதை மூடிடுறது. நான் மினி போட்டேன்னா முடியுமா? கஷ்டம். ஆக மொத்தம் புடவை வந்து இஸ் மை சேவியர். எப்படி திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேவியரோ, நம்ம எல்லாருக்குமே புடவை கட்டிக்கிறவா எல்லாருக்குமே ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா எம்எஸ் சுபலக்ஷ்மி. அவள் புடவை கட்டிட்டு போத்திண்டா. இப்போ நம்ம போத்திட்டு வந்தாக்க, ஓ யூ நாட் வேரிங் அ ப்ளவுஸ் அப்படின்னு கேட்குறது. அந்த அளவுக்கு ரொம்ப நாகரிகம் முற்றி போய் என்ன சொல்கிறேன், அதுக்காக போத்திக்கணுங்கிறது இல்லை, கட்டிக்கிற புடவையை அழகாக கட்டிக்கணும். அதுவும் ஒரு கல்யாணம் ஆனவன்னா அவளை ஸ்ரீமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ரீமதிக்கு அடையாளமாக நல்ல பட்டு புடவை கட்டிக்கணும். நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் 4 பேர் நம்மளை பார்த்து ஆஹான்னு சொல்லணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணாமல் புடவை கட்டிக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு மேலே அழகும் மரியாதையும் கூடும். என்னை இப்படி உங்களை இன்ஸ்டாகிராமில் உங்களோட கொண்டு வைக்கிற அந்த ஸ்ரீமதிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு கேட்டால், மே ஹர் ட்ரைப் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசீர்வாதம். லவ் யூ. எடுத்தாயா இல்லையா?